ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை செல்வாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் காலையிலே வீடெல்லாம் அழைச்சி விட்டுட்டு காலையில் டிஃபன் வந்து இட்லி, சாம்பார், வடை, உளுந்து வடை சுட்டுருந்தோம். உளுந்து வந்து முதல் நாள் ஊற வச்சுருந்தேன், அதனால் அதை ஆட்டி அப்படியே சுட்டாச்சு. இசானா, நானும் இவங்க அப்பா எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கோம். மைசா எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, இன்னும் எந்திக்கலை. சரி, அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே எல்லாமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இசானா, ஆகாஷ் 3 பேர் தான் போனோம். பங்குனி உத்திரம்ல, அதனால் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வரும். குலதெய்வம் வந்து 7000 மணி நேரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே போகலை இந்த வருஷம். இங்கே ஊர்லேயே நம்ம கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டோம். காட்டுக்குள்ளே இருக்குது மாலக்காரியம்மன் கோயில். இது வந்து சங்கரவேல், மாலக்காரியம்மன் கோயில் ரெண்டுமே ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று போல தான் இருக்குது. குலதெய்வம் வந்து வீரபத்ர சுவாமி. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க, அதனால் நல்லாயிருக்கு. கிடங்கா இருக்கும் அந்த இதில். ரோடு போட்டதுனால ஈஸியாக போயாச்சு, நல்லா இருந்தது ரோடு. அதனால் சீக்கிரம் போய் சாமி கும்பிட போயிட்டோம். ஏன்னா ஊருக்கு கிளம்புறோம், அதனால தான் முதல்ல போய் நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துடும் சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா கோயிலில் வந்து கோயில் கொடை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் போகிறதுக்காண்டி கிளம்பிட்டு இருந்தோம். சரி, இன்னைக்கு பங்குனி நம்ம கோயிலுக்கு கும்பிட்டுட்டு அப்புறம் போவோம்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பைக்கில் தான் போனோம். சாயந்தரம் லேட் ஆகிட்டு, நாங்கள் பஸ்ஸுக்கு போகிறோம் சாயந்தரம் ஊருக்கு. அதனால் வேகமாக போய் சாமி கும்பிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருந்தோம். கோயில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு தள்ளி காட்டுக்குள்ளே தான் இருக்குது நம்ம கோயில். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் கிளம்பணும், அதனால தான் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் வேணால் 4:40க்கு தான் வரும். வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணுமா, அதனால தான் லேட் ஆகிட்டு அவசர அவசரமாக வந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ கோயிலுக்கு வந்து பத்தி சூடம்லாம் வீட்டிலே வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்து அப்படியே சாமி கும்பிட்டோம். இதுதான் சங்கரவேல் வீரபத்ர சுவாமி, வீரபத்ர ஐயனார், சங்கிலி கருப்பன், எல்லா சாமியும் இருக்குது இதில். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகம் வச்சு, அதனால் சூப்பராக பெயிண்ட் அடித்து நல்லாயிருக்கு. இன்னும் கோயில் திருவிழாலாம் இந்த வருது ஃப்ரெண்ட்ஸ், 2 மாதம் கிடக்கு. நெறிஞ்ச முள் இருக்கும் கொஞ்சம், ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்க. அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணுவாங்க. காலையிலே வந்து பொங்க வச்சுட்டு சாமி எல்லாமே அலங்காரம் பண்ணி போயிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு. நாங்கள் சாயந்தரமாக தானே வந்தோம், அதனால் மெதுவாக வந்தோம். இந்த மாலையெல்லாம் போட்டு எல்லாமே சாமி கும்பிட்ருக்காங்க. இதான் வீரபத்ர சாமி. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சூடம் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டோம். காலையில் வந்துருந்தால் எல்லாருமே பொங்கல் வச்சு நல்லா இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் காலைல வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் தான் வந்தோம். ஏன்னா இவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, யாருமே இல்லை. சரி, அப்போ சாயந்தரமே போவோம்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்திருந்தோம். வந்தோடனே பத்தி சூடம் எல்லாமே கொண்டு வந்துருந்தோமா, சரி கும்பிடுன்னு சொல்லிட்டு கும்பிட்டோம். இன்றைக்கி ஏற்கனவே லீவ் போடுறேன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் நடக்கலை, அதனால் யாருமே லீவ் போடல. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு கோயிலுக்கு காலையிலே போகிறேன்னு சொல்லியிருந்தோம். ஆகாஷ் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் போவோன்னு சொல்லி தான் ஈவினிங்காக கிளம்புறோம். கோயில் வந்து வைகாசி மாதம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தான் வருது. 1 மாதம் இருக்குது. பங்குனி, சித்திரை, வைகாசி, அப்போ தான் நம்ம கோயில் கூட. இந்த வீரபத்ர சாமி இங்கே கோயில் முடிஞ்சு மாலக்காரிகள் மறுவாரம் செவ்வாய்க்கிழமை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நம்ம வந்து சிம்பிளாக போயிட்டு பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம். அங்கே புது ட்ரெஸ் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம் அந்த கோயிலுக்கு. அதனால் போய் சாயந்தரமாக போவோம், பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு எல்லாருமே அப்படி தான் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த கோயிலுக்கு வந்து புது ட்ரெஸ் போடலாம், எல்லாமே உண்டு. அங்கே கொட்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது மாலக்காரி கோயிலுக்கு. இந்த கோயில் வந்து கொட்டு எல்லாமே உண்டு. நம்மளுக்கு முன்னாடி வந்து யாரோ சாமி கும்பிட்டுருந்தாங்க, சாயந்தரமும் பத்தியெல்லாம் பற்ற வச்சுருந்தாங்க. ஆகாஷ் கோயிலுக்குன்னா வேகமாக வந்துடுவான். இசானா 3 பேர் தான் வந்து சாமி கும்பிட்டோம். மைசா வந்து கிளம்பிட்டு இருந்தா, அதனால் வர முடியல.
கோயில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணவும் நல்லா இருந்துச்சு, அழகாக இருக்கு பாருங்க. இசானா எங்கேயாவது போனோன்னா மெயினாக கிளம்பி வந்துடுவா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் மாலக்காரி கோயில். அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் அங்கே போவோம். எப்பயுமே அப்படி தான். இங்கே வீரபத்திர சாமி கும்பிட்டுட்டு மாலக்காரி கோயிலுக்கு போவோம். ஏன்னா அங்கே போயிட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதனால் இங்கேருந்து போகிறோம். பைக்கில் தான் வந்திருந்தோம் நம்ம வண்டியில் வந்துட்டு. இப்போ மாலக்காரி கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட. மாலக்காரி அம்மன் துணை. இங்கே வந்து நெய் விளக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம விளக்கெல்லாம் போடுன்னு சொல்லிட்டு காற்று சரியான காற்று. சாயந்தரம் சூடம் பற்றி எல்லாம் பற்ற வைக்கணும்னு ரொம்ப இதாகிடுச்சு. அவள் ஒரு இதில் பற்ற வைக்கணும்னு சொல்கிறா, இவன் பற்ற வைக்கணும்னு சொல்கிறா. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த செங்கலுக்குள்ளே வச்சு பற்றாச்சா நல்லா பற்றாச்சுக்கும், கேட்க மாட்டேன்ட்டேன். அப்புறம் அவன் சொன்னதுக்கப்புறம் பற்றாச்சிட்டு நான் அதுக்குள்ளேயே விளக்கு போட்டுருன்னு சொல்லி விளக்கு போட்டுட்டேன். 2 விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் கடையில் தான். வீட்டில் இல்லை காயிட்டு, அதனால் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். வந்தோடனே சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஆறே காலுக்கு பஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோயிலுக்கு வந்து 5:50 ஆகிட்டு. சரி அப்புறம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுன்னு சொல்லிட்டு விளக்கு தான் பார்த்தா காற்று ரொம்ப அடித்தா, அதனால் உள்ளக்க தள்ளி வச்சுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தோம். பங்குனி உத்திரத்து அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஊரில் அந்த கோயில் பொங்கல், பாண்டியராஜா கோயில். அதனால் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நைட்டு தான் அங்கே வந்து ஆரம்பமாகும். அப்புறம் எங்கள் அச்சுவுக்கு வேறு இன்றைக்கி பிறந்த நாள். ஏப்ரல் 1 தான் அவளுக்கு பிறந்த நாள். எங்கள் அக்காவோட பொண்ணு அஸ்விதா. அதனால் அவளுக்கு போகும்போதே கேக்கு எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நான் அவளுக்கு சொல்லலை, அவளுக்கு முன்னாடியே கேக்கு எல்லாமே சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி அதுக்காண்டியே முக்கால்வாசி கோயில் ஊருக்கு போய் கிளம்பிகிட்ருக்கோம். இல்லைன்னா காலையில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி அவளுக்கு கேக் வேணுமேன்னு சொல்கிறக்காண்டி தான் மெயினாக போனோம். மைசாவுக்கு பாருங்கள் தூக்கம், ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் பஸ்ஸில் தூங்கிட்டு இருந்தோம். பஸ்ஸில் தான் போனோம் ஊருக்குலேருந்து. பஸ் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால உட்காந்தோம். கிளைமேட் பாருங்கள், ஏன்னா மழை மயமாக இருந்துச்சா. ஆனால் மழை ஒரு நாள் பெய்யலை. போன உடனே கேக்லாம் வாங்க போனோம். அதெல்லாம் ஆர்டர் பண்ணி செஞ்சுதான் ஃப்ரெண்ட். நாங்கள் 1 கிலோ மட்டும் கேக் வாங்கினோம். இந்த கேக்கு தான் ஹார்டின் கேக், எல்லோ அண்ட் ஒயிட்டு கேக் வாங்கிட்டு அவளுக்கு ஸ்ப்ரே எல்லாமே வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரே வாங்கிட்டு கேக் பாருங்க நல்லா தான் இருந்துச்சு. நல்லா செஞ்சோம், மாடல் நல்லான்னு. நம்ம வாங்கும்போது சாதா கேக் மட்டும்தான் இருக்கும். நான் இன்றைக்கி கேக் வாங்க போல், அதனால் ஆனால் நல்ல ஃப்ளேவராக நல்லா இருந்துச்சு. இவங்க அப்பா பஸ்ஸில் தான் போனோம். மைசாவோட அப்பா. நாங்கள் போகிற டயத்துக்கு இந்த பஸ் தான் இருந்துச்சா, அப்படியே கோயில்பட்டி இறக்கி போயிட்டோம். அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சும்மா. மைசாவும் இசானாவும் தூங்கிட்டாங்க, ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு, அதனால் போயிட்டோம். வீட்டுக்கு போக மணி 9 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன உடனே எங்கள் அச்சு பாருங்கள், அவளுக்கு மேக்கப் செட்டு எல்லாமே வாங்கியிருந்தேன். ஏன்னா அவளுக்கு இப்போ மேக்கப் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு, அதனால் எல்லாமே என்கிட்ட கேட்டிருந்தா. இது வந்து மேக்கப் கிட் வாங்கியிருந்தேன். அதை பாருங்கள் எவ்வளோ ஆசையாக திறந்துட்டுருக்காங்க. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போடணுமா, எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது எங்கள் காய். அவளுக்கு தூக்கம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவளும் பார்த்துட்டு இருந்தா. இசானா எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா. அச்சுக்கு வந்து லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ பென்சிலு, நெயில் பாலிஷு, கையில் ஒட்டுற ஸ்டிக்கரு, வளையல், செயின் எல்லாமே வாங்கியிருந்தோம். ரப்பர் பேண்டு, அவளுக்கு பேண்டுனால் ரொம்ப பிடிக்கும். ரப்பர் பேண்டு, கிளிப்பு எல்லாமே வாங்கியிருந்தோம். இது வந்து எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துருந்தாங்களாம், பட்டர்ஃப்ளை. அதையும் மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கேக்கு. சிம்பிளாக தான் வாங்கிட்டு வந்தோம், ஏன்னா நைட்டு தானே, அதனால் நம்ம யாரையும் சின்ன பிள்ளைங்க மட்டும் கூப்பிட்டு வாட்டியாச்சு. இது காலையில் சும்மா ரஃபீஸ்க்கு ட்ரெஸ் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதே போட்டாச்சு. ஏன்னா நாளைக்கு கோயில் பொங்கலுக்கு போட்டுக்கிறோன்னு சொல்லி காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டு புது ட்ரெஸ் போட்டு கழட்டிட்டா. அப்புறம் வந்தோடனே மேக்கப்லாம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கேக் வெட்ட ஆரம்பித்தாச்சு.
அந்த பட்டர்ஃப்ளைவை மாட்டிட்டு எடுக்கவே மாட்டேன்ட்டா. அப்படியே நான் இதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீடு, எங்கள் அம்மா எடுத்த லைன் தான். அங்கனக்குள்ளே உள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு சிம்பிளாக நீட்டாக நைட்டு கேக் வெட்டிச்சு. ஏன்னா கேக் வெட்டி முடிச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம், நேரம் ஆயிடுச்சு. அதனால டக்குன்னு கேக் கட் பண்ணிடலான்னு வெட்டிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாச்சு. இவங்க பேர் பொன்மலர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் காய் எல்லோரும் வந்துட்டாங்க. ஆகாஷ் வந்து ஸ்ப்ரே அடிக்க ரெடியாக இருக்கேன். ஸ்ப்ரே அடிப்பான். எங்கள் அம்மாட்ட 2 வருஷம் வாங்குவான். அவளுக்கு ஸ்ப்ரே இந்த வேட்டு போடுறது, கலர் தலா போடுறது, வீட்டை அசிங்கமாக்குனா பிடிக்காது. அவள் அப்பா எல்லா வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க. சிம்பிளாக தான் கேக் வெட்டணும். ஆனால் அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் வாங்கிட்டு போயிருந்தேன். கலர்த்தல் தனியாக, ஸ்ப்ரே ரெண்டுமே வாங்கிட்டு போயிருந்தேன். ஆகாஷ் பழம் எப்படி அடிக்கணும். அச்சுக்கு சிரிப்பை பாருங்கள். ஆகாஷ் அவள் அத்தை மேலே அடித்து விளாண்டுட்டு இருந்தான். இங்கே இன்னும் ரசத்தின்னு இருக்கு, அவங்க மேலேயும் அடித்து விளாண்டுட்டு இருந்தான். இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி பசங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கேக் கட் பண்ணுறோம். கட் பண்ணி எல்லோரும் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்ருந்தோம். அச்சு நான் கேக் வாங்கிட்டு வர மாட்டோம் என்னன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா அதுக்குள்ளேயும் ஃபோன் அடிச்சுருந்தா. நான் தான் பஸ்ஸில் ஏற்கனவே அச்சுக்கு எல்லாமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அழுகாமல் இருந்தாலும். அவளுக்கு எப்போயுமே வாங்கிட்டு போயிடுவேன். முக்கால்வாசி நாள் ஊரில் தான் இருப்போம். அவள் பிறந்தநாளுக்கு இந்த வாட்டி தான் இங்கேருந்து என்னை வாங்கிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் கொடுப்பேன். நைட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வெளிச்சம் தெரியல, கொஞ்சம் தான் வெளிச்சம் இருந்தது. வெளியில் வச்சு தான் கேக் கட் பண்ணோம். பிள்ளைகள்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது அந்த கலர் தாள் ஸ்ப்ரேயை வச்சுட்டு. ஒவ்வொருத்தருக்காக கேக் ஓட்டிகிட்டு இருந்தா. அச்சு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இதான் எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவள் பொண்ணு தான் இது அச்சு. அச்சுக்கு எது வேணுமோ என்கிட்ட கேட்டுருவான் ஃப்ரெண்ட்ஸ். இது ராசா சித்தி. கேக் கொடுத்து எல்லாருக்கும் அவளே போய் கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் சின்ன பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு வேகமாக கட் பண்ணி கொடுத்தோம். கோயிலுக்கு டைம் ஆகிட்டு இனிமேல் தான் சாப்பிட்டு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா சாம்பார் எல்லாம் வச்சுருந்தாங்க. 9 மணி ஆகிட்டு. ஏன்னா இங்கே வீட்டிலேருந்து 5:30க்கெலாம் கிளம்பிட்டோம். 5:30லேருந்து எதுவுமே சாப்பிட விளாத்தில் போய் ஒரு டீ மட்டும் தான் குடித்தேன். நான் தான் குடித்தேன், அவங்க யாரும் சாப்பிடல. நான் மட்டும் ஒரு டீ குடித்தோம். குடித்து முடிச்சுட்டு இப்போ கேட்பாங்க எல்லாம் டைம் ஆகிட்டா. அதனால குயிக்காக போயிட்டோம். நேராக இருந்துட்டு அச்சு ஏன்னா கேக் கொடுத்துருவேன். கேக் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லா தான் இருந்தது. கிருஷ்ணகிரி எங்கள் அண்ணன் பொண்ணு அவள் வீடியோ காலில் பார்த்துட்ருக்கா. அவங்க நைட்டு கிளம்பி காலையில் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து கோயில் திருவிழாவுக்கு. அதுக்குள்ளேயும் கேக் கட் பண்ணுறதுனால பார்த்துட்ருக்கா வீடியோ காலில். எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்த போது கொஞ்சோண்டி மீதி இருந்துச்சு. காஞ்சண்ணன் எங்கள் அண்ணன் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் எல்லோரும் சாப்பாடு வாங்கி அவங்க எல்லாம் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா. நானும் சாப்பாடு இருந்தது, சாம்பார், வாழைக்காய் போட்டு, அப்புறம் அது என்ன அவரைக்காய் பொரியல் எல்லாமே இருந்துச்சா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அச்சு அவள் கிஃப்ட்டு கொண்டு வந்திருந்தா எங்கள் இசான அச்சுவுக்கு. அதை பார்த்துட்டு இருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது காலையில் எழுந்தோடனே குட்டி பாருங்கள். இதை அப்புறம் நம்ம குட்டியெல்லாம் மேய்து கிளம்பிடுச்சு. நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்தோடனே குட்டியை அவுத்துட்டு இருந்தா. காலையில் எங்கள் அப்பா தான் பற்றிட்டு போகணும்.
கொஞ்சம் மக்காச்சோளம் இருந்துச்சு, அதை மட்டும் போடுவோம். போட்டோடனே கொஞ்சம் பிறக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தான் மேயுது. கொஞ்சம் நேரம் தான் மேயும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கிட்டு விட்டுட்டு வரவங்களே வீட்டுக்கு வந்துடும். குட்டியை ஊரும் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. ஆனால் மேய்க்க பத்தவங்களையும் தான் பெருசாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு அலையும். இங்கே நாங்கள் பற்றி விட்ருக்கோம், அங்கே வீட்டுக்கிட்ட போய் நிற்கிது தொழுவுலேருந்து. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பற்றி விட போகிறோம். அச்சுவை பாருங்க, அச்சுவுக்கு சிரிப்பு. இந்த பட்டர்ஃப்ளை ரெண்டுமே சேர்த்து தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா நல்லா சிரிச்சிட்டே இருந்தாங்க. ரக்ஷிதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இது கிருஷ்ணவதி எங்கள் அண்ணன் பொண்ணு காலையில் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆச்சி அது ஜன்னல்லேருந்து தான் பேசுவாங்க. இது வந்து ஜெயலட்சுமி ஃப்ரெண்ட் பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருக்கா. கோயிலுக்கு போயிட்டு இருந்தோமா, அவங்க வீட்டுக்காரர் வந்து விரதம் இருக்கிறதுனால சாயந்தரம் தான் சாப்பிடுவாங்க. அதனால டீ பஜ்ஜி எல்லாம் சுட்டு பேக் பண்ணிட்டேன். அதுதான் சொல்லி. ஆனால் பின்னாடி பாட்டு சவுண்டாக கிடைச்சி ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கட் பண்ணிட்டோம். அப்புறம் நான் ரசத்தி எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். குட்டியை பற்றிட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தோம். இது பொடிசு பாருங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தா. அவள் பச்சை சுட்டு இருந்தால எங்களுக்கும் எல்லோரும் கொடுத்தா. நாங்களும் போய் பச்சை நான் குட்டி பற்ற போயிருந்தோன்னா அவள் வீட்டுக்கு பின்னாடி தான் பற்றி விட்டோம். வாழைக்காய் பச்சி சுட்டுருந்தா. இது எங்கள் மாமா சேர் போட்டு உட்காந்துட்டாரு சாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே அந்த ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு மதியம் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்துச்சு. உசுப்பி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட். ஏன்னா இன்றைக்கி தான் வண்டி டூட்டி முடிஞ்சு வந்தது. எங்கள் ஆச்சி தெய்வம் ஆச்சு. எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் ரொம்ப பிடிக்கனால இந்த நைஸ் சேலை கட்டிக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா இந்த சேலை கட்டிக்கிறாங்க. அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நாங்கள் எதுவுமே எடுக்கவே இல்லை. நானும் ராசாத்தி செல்வி 3 பேரும் நாங்கள் எப்பவுமே ஒன்று போல் சேலை எடுப்போமா எடுத்திருந்தோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்டுறதுக்கு நல்லா நைஸாக இருந்தது. அப்படி கோயிலுக்கு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் போன உடனே எங்கள் ஐஸில் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் எல்லாம் வாங்கி கொடுத்தான். பொடிசு கேட்டுகிட்டே இருந்தாங்களா. அவள் அப்படி இப்படி வந்தோடனே எல்லாருக்கும் சாக்கோபார் ஐஸ், அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி கொடுத்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கோயிலுக்கு வந்தாங்க. ஏன்னா கோயிலில் வச்சு வீடியோ எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. இந்த கோயிலில் வந்து பாண்டியராஜா கோயில், அதனால் நாங்கள் எடுத்ததே இல்லை. வந்து எவ்வளோ துணின்னு பாருங்கள். மொதல் நாள் கோயிலுக்கு போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. மறுநாள் துணி துவைக்கும்போது தான் இதாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அக்கா தான் துவைச்சி கொடுத்தா. நான் அலசினேன், ஃபுல்லாமே நான் அலசினேன். அலசி அப்படியே காய போட்டேன். எங்கள் அம்மா அங்கேருந்து கறியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக. ஏன்னா இவ்வளோ துணி ஒத்தியில் அலச முடியாது. எத்தனை கொடின்னு பாருங்கள். 7 கொடிக்கிட்ட காய போட்டிருந்தோம். வயசாப்பா வந்து வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க. சும்மா உட்காந்துட்டு இருந்துச்சா. எங்கள் அம்மா எல்லாம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு லேட் ஆகிட்டா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அலச ஆரம்பித்தா இவ்வளோ நேரம் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கூட கொஞ்சம் வெங்காயம் ரத்தம் எல்லாம் எடுத்துருந்தோமோ அதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி தர சொன்னோம். அதனால் ஃபுல்லாமே எல்லாம் நானும் கொஞ்சம் வந்து நறுக்கி கொடுத்தேன். அலசி முடிச்சுட்டு வந்து முக்கால்வாசி எங்கள் அம்மா எல்லாமே முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம். சிக்கன் மட்டன் எடுத்திருந்தா. இப்போ வந்து எங்கள் அம்மா முதல்ல மட்டன் சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருந்தால் வயிறு வச்சுக்கோங்களா, அதனால் மட்டன். அப்புறம் நாங்கள் சாப்பிட உட்காந்தோம்னா எங்களுக்கு சிக்கன் பொரிச்சு கொடுத்தோம், லெக் பீஸு. இது வந்து இது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வேறு. இதுதான் சிக்கனு, அது மட்டன் குழம்பு. சாப்பாடு எல்லாமே வச்சு ரெடியாக வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டு. அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரத்தம் பொரிச்சிட்டு வந்து கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குடல் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. அது மெதுவாக வைப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கனும் பொரித்தோம் மைசாவுக்கு. லெக் பீஸ் பாருங்கள், மைசா சாப்பிட போகிறா. இப்போ தான் காயத்ரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.